தனுசு ராசிக்காரர்களே, உங்களது வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் சாதனையா சோதனையான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வரக்கூடிய காலங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பல சோதனைகளை கடந்து தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா சோதனைன்றது உங்களுக்கு வாழ்க்கையில் புதுசே கிடையாது. தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் அவங்க வாழ்க்கையில் சோதனைங்கிறது அவங்களோட உணவு மாதிரி தான். அது எப்பொழுதும் அவங்க கூடயே இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இது நாள் வரையிலும் பல சோதனைகளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திச்சிட்டே தான் இருக்கிறீங்க. சில இடங்களில் உங்களையும் மீறி சில விஷயங்கள் உங்கள் கையை மீறியெல்லாம் போயிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நேரங்கள் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுங்க. சனி பகவானோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. 7.5 சனியில் சிக்கி தவிச்சிங்க. அது முடிவுக்கு வந்துமே நான் இப்படியே தான் இருக்கிறேன்னு பல தனுசு ராசிக்காரர்கள் சொல்கிறதுக்கு காரணம், மற்ற கிரகங்களால் இவர்களுக்கு பல வகையில் பிரச்சனை அதிகமாக தாங்க இருந்துச்சு. பல வழிகளிலும் எங்கேருந்து பிரச்சனை வருன்னே தெரியாமல் என் வாழ்க்கை ரொம்ப சோதனையாகவே இருக்குதுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்கன்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா வாழ்க்கையில் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் தனுசு ராசி தான். எல்லா விதத்திலும் ரொம்ப நல்ல குணங்களுக்குடையவங்களும் தனுசு ராசி தான். இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் பல இடங்களில் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ கிரக பெயர்ச்சி ஏற்படுதுங்க. ஜூலை மாதத்தில் கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது, இது நாள் வரையிலும் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது, சோதனையாக இருந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி சாதனையாக மாறப்போகுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு எளிமையாக இப்போ நான் உங்களுக்கு ஆழ்ந்த முறையில் சொல்கிறேன். சில விஷயங்களை புரிதலோடு கேட்டால் உங்களுக்கு பலன்கள் பல மடங்கு கிடைக்குங்க. ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்ததுனால தான் பல பேர் நிறைய பிரச்சனையை சிக்கி தவிச்சிங்க. ஏன்னா யாரோ சொல்லி கேட்டிருப்பீங்க, கூட இருக்க நண்பர்கள் உறவினர்கள் சொல்லி கேட்டு பல இடங்களில் சிக்கல் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஜோதிடரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க, இந்த இடத்துல நீங்கள் எதுவும் செய்யாமல் இருங்க, இல்லை இந்த இடத்துல இதெல்லாம் முயற்சி பண்ணுங்கன்னு யாரும் சொல்லி நீங்கள் எதுவும் செய்யலை. இயற்கையாகவே பல இடங்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வரேன். இதை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். உறுதியான உண்மையான சில விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக சந்திக்க நேருங்க. இதுதாங்க இப்போ இயல்பாக இருக்குது. ஏன்னா கிரக பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இது நாள் வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ மாறுதல்கள் கிடைக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் புரிதல் ஏற்படும். உங்களுக்கே தெரியும், ஏதோ நம்ம சரியான வழியில் தான் போயிட்டுருக்கோன்னு தெரியும். அப்படி போகும்பொழுது எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னுட்டு. பொதுவாக பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான்ங்க. குரு பகவான் தான் உங்கள் ராசிநாதனாக இருந்து செயல்படக்கூடியவர். தனுசு ராசியை பொறுத்தவரையில் இப்போ குரு பகவான் தான் உங்களை எல்லா விதத்திலும் சரியான அமைப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஏன்னா குரு பலன் சரியாக இருந்தால், எந்த ராசிக்காக இருந்தாலுமே குரு பலன் சரியாக இருந்தாலே தான் அவங்களால எல்லா செயல்களும் செய்ய முடியும். திருமணமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுபகிரகமான குரு பகவான் தான். அப்படி அவர் நிறைய நல்ல இடத்துல சரியான இடத்துல இருந்து ஒரு ராசியை பார்க்குறாருன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதுபோல தாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருப்பார். நீங்கள் பார்க்கும் பொழுது என்னதான் உங்களுக்குள் அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவோ வழிகள் இருந்தாலும், காரணம் என்னென்னா நீங்கள் எப்பயுமே மற்றவங்க முன்னாடி ஒரு நிமிர்ந்த நிலையோடு தான் இருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே 1000 கவலை கஷ்டம் இருக்கலாம். ஆனால் வெளியே இருந்து பார்க்கக்கூடியவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா உங்களை ஒரு குருவாக பார்ப்பார்கள், ஏதோ பெரிய இடத்து ஆளாக பார்ப்பார்கள். அதே போல் உங்கள்கிட்ட ஏதோ நல்ல குணங்கள் இருப்பதாக பார்ப்பாங்க. இது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால உங்களை பார்க்கும் பொழுதே சிலருக்கு புரிதல் ஏற்படும். இவங்கக்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னா நினைப்பாங்க. நிச்சயமாக அதுதான் உண்மை. ஏன்னா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய அறிவுபூர்வமாகவும் சிந்தனை பூர்வமாகவும் தெளிவான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. எப்பொழுதும் தெளிவான எண்ணங்களோடு பேசும் பொழுது கரெக்டாக பேசக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. அறிவுபூர்வமாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கு எளிமையாக புரிய வைப்பாங்க.
அதே போல் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள அளவுக்கு வேற யாராலையும் முடியாது. ஒரு கதையை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா 10 பேர் இருக்கக்குள்ள, ஆனால் தனுசு ராசிக்கு அந்த கதையோட விளக்கங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக புரியும். மற்றவங்களை காட்டிலும் ஒரு பங்கு இவங்களுக்கு புரியும் விஷயங்கள் எல்லாம் தெளிவாக புரியும். புரிதலும் இவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு தெளிவான ஒரு இடமா தாங்க இருக்கும். அதே போல் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படக்கூடியவர்கள் தான். அதே போல் அவங்களையும் எங்கே வச்சுக்கணும்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஒரு உயர்ந்த படிப்பு படிக்கணும், உயர்ந்த வேலையில் இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரி அந்த உயர்வான சிந்தனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். இதுதான் தனுசு ராசியின் இயல்பான ஒரு குணங்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசி இது நாள் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணது நடந்துச்சா? நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஏதோ சில இடங்களில் உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லை படிக்க முடியாத சூழ்நிலை அமைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு உயர்வான வேலைக்கு போகணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்ட பெரும்பாலான தனுசு ராசிக்கு இது நடக்காம தாங்க போயிடுச்சு. அப்படியே நடந்தாலும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம பல காலதாமதங்கள் இல்லை பல அலைச்சல், ரொம்ப வேறு வழியே இல்லாமல் சித்திரவதையெல்லாம் அனுபவித்து வேலை வாங்கினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்கிறேனே, போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர்களே தனுசு ராசி தாங்க. அவ்வளோ போராடுவாங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட போராட்ட குணம் மற்றவங்க யாருக்குமே வராது. எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, சே இது எனக்கு தேவையில்லை அப்படி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. எப்படியா இருந்தாலும் எனக்கு உண்டானது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 10 அடியில் தண்ணி கிடைக்கும், ஆனால் நான் 8 அடி நோண்டிட்டேங்க, இன்னும் 2 அடி நோண்டலை அப்படின்னும் பொழுது எனக்கு அது பலன் இருக்காது. அதனால் நான் ஃபுல்லாக நோண்டி 10 அடிக்கு அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு தான் வருவேன்னு தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறவங்க நிறைய தனுசு ராசி இருப்பாங்க. போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட குணமே என்னன்னா போராடுதல். அதுதான் அவங்களுக்கு இறைவன் இப்படி ஒரு வைராக்கியத்தை கொடுத்துருக்காரு. குரு பகவான் அப்படி ஒரு வைராக்கியத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் இவங்களோட இயற்கையான சுபாவமாக இருந்தாலும் அதனால தாங்க அவங்க வெற்றியும் கிடைக்குது. என்ன கொஞ்சம் காலதாமதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதனால தான் உடனடியாக அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காததுக்கு காரணம் அவங்களோட நேரம் எல்லாமே காலதாமதம் ஆயிடுது. அப்போ கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு விரக்தியோ இல்லை ஒரு சோர்வோ வந்துடுது. இருந்தாலும் அந்த முயற்சியில் இருந்து வெளியே வராதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சவங்க, நான் சொல்கிறது சரிதான் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரையிலும் தனுசு ராசி போராடக்கூடியவர்கள் தான். போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவர்கள், வெற்றி அடையக்கூடியவர்கள். தோல்வி கிடையாது, ஆனால் எடுத்த உடனே அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது. இதுதான் இவங்களுடைய கால நேர நிலையாக இருக்கிறதுனால பல இடங்களில் இவங்க சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் இவங்க அதில் விரக்தி ஆயிடுறதுக்கான தான். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது. சனி பகவான் இப்பொழுது ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ர பயிற்சி ஆகிறாருங்க. இது நாள் வரைக்கும் அவர் நேர்கொண்டு போயிட்டு இருந்தார். மார்ச் 28ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்தது இல்லைங்களா? அப்போ தனுசு ராசிக்கு எதை மாதிரியான சனி பெயர்ச்சியாக மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக மாறுச்சுங்க. அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போனார். ஜென்ம சனியாக மீன ராசிக்கு செல்லும் பொழுது தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வந்துச்சுங்க. இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கவலையும் இருந்திருக்கும். சில விஷயங்கள் தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை இந்த 3 மாதங்களாக அடைஞ்சிருப்பீங்க. அதே போல் ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மூலமாக பல சிக்கல்கள் ஏற்பட்டுச்சுங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரியாமல் தவிச்சு போன தனுசு ராசி நிறைய இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே 7:30லேருந்து என்னால் விடுபட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் 7:30 முடிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கான நல்ல காலங்கள் வரவே இல்லை, நான் மறுபடியும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இது நாள் வரைக்குமே தனுசு ராசி இருந்திருக்கும். ஒரு சில தனுசு ராசி அதுலேயும் விதிவிலக்காக ஓரளவுக்கு மாற்றத்தோடு இருந்தாலும் பல தனுசு ராசிக்காரர்கள் இப்படி தாங்க பாடாப்பட்டுட்டு இருந்தாங்க. உடல் ரீதியான பிரச்சனை, உறவுகள் ரீதியான பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருந்தது, வேலை சரியான அமைப்பில் இல்லாமல் இருந்தது. வேணுங்கிறது தனக்கு என்ன வேணுங்கிறத கூட இவங்களால நிறைவேற்றிக்க முடியாமல் சிக்கல்கள்லேயே இருந்தாங்க. அதாவது இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம்தாங்க. ஒரு 12 ஆண்டுகளாகவே படாத பாடுபட்டுட்டு இருப்பாங்க. 12-13 ஆண்டுகளாகவே என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் நமக்கு என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு புரியாமலே இருந்துச்சு.
அந்த புரிதலுக்கெல்லாம் மாற்றம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வந்து சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகுறாருங்க. அதான் மார்ச் 28லேருந்து நேர்கொண்டு போன சனி பகவான் இப்போ வந்து எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சி ஆகும்பொழுது பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துகிறார். பின்னோக்கி நகர்வுனா இது நாள் வரைக்கும் எவ்வளோ பாடுபட்டுட்டு இருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும். எது நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகிறது தான் வக்கர பயிற்சி. இதனால் வரைக்கும் எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு உங்களை வந்து யாரும் மதிக்காமல் உங்களை ஒரு ஆளாகவே பொருட்படுத்தாமலாம் இருந்திருப்பாங்க. சில நேரங்களில் நிறைய விரயங்கள், சில இடத்துல வந்து இழப்புகள் அதிகம், சில உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லாமல் நீங்கள் ரொம்ப தவிச்சு போன காலம்லாம் நிறைய இருக்குது இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் மாற்ற போகிற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13லேருந்துங்க. வக்கர பயிற்சியாக சனி பகவான் வருவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏன்னா சனி பகவானுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அவர் நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு மட்டும்தாங்க. குரு பகவான் மட்டும்தான் நட்பாக இருப்பார். மற்ற கிரகங்கள் எல்லாத்துலேயும் மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் உச்சம் அடைவார், நீச்சம் அடைவார். ஆனால் வந்து குரு பகவான் கிட்ட மட்டும்தான் அவர் வந்து நட்பு கிரகமாக வருவார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வக்கர பயிற்சியாக வருவதனால் பல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதெல்லாம் திட்டமிடுதலோடு இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த திட்டம் பலிக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. ஜூலை 13லிருந்து நவம்பர் 28 வரையிலும் வந்து சனி பகவான் வக்கர பயிற்சி ஆகிறாருங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், ஏதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அத்தனையும் செஞ்சுக்கலாம். இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். தொழில் ஃபஸ்ட்டு வளர்ச்சி அடையும். கல்வி நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட சரியான அமைப்பு இல்லாமல் தவிச்சு போயிருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசிக்கார பிள்ளைகள் எல்லாருமே நல்ல கல்வி அறிவோடு தான் இருப்பாங்க. இருந்தாலும் சில இடங்களில் இப்போ உங்களுக்கானது கரெக்டாக கிடைக்காம தவிச்சு போயிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கல்வி என்ன படிக்கணும்னு இப்போ திட்டமிடல் சரியாக இருந்தால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் எல்லாமே முடிவு பண்ணலாம். வெளியூர் பயணம் பண்ணுறது, வெளிநாடு பயணம் போய் படிக்கிறது, இதுக்கும் தகுதியானவர்கள் நீங்கள் தான். இப்போ போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். நிச்சயமாக நல்ல பலனோடு தான் திரும்பி வருவீங்க. இந்த 4 மாதம் மட்டும்தான் இப்படி இருக்குமாங்க, அடுத்தது எப்படி இருக்கும்லாம் கேட்கக்கூடாது. இந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்களை அள்ளி கொடுத்துரும். இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த சிறப்பு பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிதுன்னா வரக்கூடிய எல்லா காலங்கள்லையுமே உங்களுக்கு சிறப்பு பலனாக தாங்க இருக்கும். இப்போ கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். எதெல்லாம் யோசித்து வச்சுருக்கீங்களோ, ஒரு சிலவங்க திருமணம் பண்ணிக்கணும் ஆனால் பெண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற வர நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். குடும்பத்திற்கு வந்து ஒரு அனுசரணையான வந்து வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து வாழ்க்கை மாற்றம் ஏற்படுது. புதிய உறவுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் சேருவாங்க. இதுவும் ஒரு நல்ல மாற்றம். அதே போல் உங்கள் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். தொழிலில் ஏதாவது இனிமேல் நான் வேலைக்கு போகலை, நான் சொந்தமாக முயற்சி பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாங்க. உங்களுக்கான பொருளாதாரம் சரியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்கு தான். ஆனால் கடன் வாங்கி பண்ணுறதை மட்டும் இப்போ நீங்கள் வேண்டாம். இந்த டைம் நீங்கள் கடன் வாங்கினா வந்து பிரச்சனை. இந்த 4.5 மாதத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது சரியாக இருக்கா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அவர் ரிட்டர்ன் நேர்பார்வையில் தான் வருவார். அப்போ வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரும்பொழுது மறுபடியும் உங்களுக்கு கடன் சுமை ஏறிடும். உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரையிலும் கடன் இல்லாமல் இப்போ என்னெல்லாம் பண்ணணும், உங்கள் பொருளாதாரம் உங்கள் கைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து பண்ணிட்டீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல் உங்கள் வாழ்க்கை மாறிடும். இந்த 4 மாதத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு அதே போல் பணப்புழக்கம் இருக்குங்க. எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொட்டேஷன் இல்லாமையே சில பேர் வந்து தவிச்சு போயிருப்பீங்க. பணம் வந்து வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும். வரதும் போகிறதுமா இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் அது முறையாக செய்ய முடியும். ஸ்தம்பிச்சு போன மாதிரி வராமல் இருக்கும் பொழுது நிறைய இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த 4.5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏற்ற இடம், ப்ரமோஷன் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் திருமணத்தில் நிறைய வந்து உங்களுக்கு பிடித்த வரன் கிடைக்கும்.
இல்லைங்க நான் ஏற்கனவே காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் வந்து செட் ஆகலை, அவங்க வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ பேசும்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகுங்க. கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் ஆகிறது பெரிய விஷயமா இருந்தால் கூட குழந்தை இல்லாமல் பெரும்பாலானோர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், கோவிலாக போகிறேன், எந்த பலனுமே இல்லைங்க, எனக்கு என்னங்க நேரம் சரியாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் போகிறீங்க. நிச்சயமாக இந்த நேரத்துக்கு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறுதல் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. எதை ஒன்றும் தோல்வின்னு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நடந்த பாதிப்புகளை மனசுலேயே வச்சுக்கிட்டு வரக்கூடிய நல்லதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்து தாங்க ஆகணும். நிறைய பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. அதுக்காக அதுலேயே நம்ம இருக்கக்கூடாது. நமக்கான நன்மைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் உடனடியாக மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு எல்லா விதத்துலையும் கிடைக்கும்ன்றத உறுதியாக நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க. குரு பகவான் உங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். என்ன கொஞ்சம் வந்து கால நேரம் எப்படி இருக்கோ இல்லை டைம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில கிரகங்களால் உங்களுக்கு பல விதத்திலும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்து வந்ததுங்க. இப்போ அதுவே ஒரு கிரகம் மற்ற பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் ஏற்பட்டுடும். இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட்டை முறையாக பண்ணுங்கள். முயற்சி பண்ணாலே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்றே ஒன்று தாங்க, இப்போ நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முடிவு என்னென்னா, இப்போ வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதில் வந்து நிதானமாக நீங்கள் கையாண்டுடுறது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கூட பிரச்சனை இல்லாமல் போய்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பேசும் பொழுது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன கசப்பு கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எனக்கு வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் புலம்புறது என் காதலையும் கேட்குது. காரணம் என்னென்னா ரொம்ப ப்ரெஷருங்க. நிறைய ப்ரெஷர் அனுபவிச்சு ஆளே வேறு மாதிரி இருப்பீங்க. இந்த 13-12 வருஷத்தில் ஆளே வேறு மாதிரியே மாறி இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசு ஆளாக கூட இருந்தாலும் அவங்க பார்க்கும் பொழுது ரொம்ப ஏஜராக தெரியறது காரணம் என்னென்னா மனசுக்குள்ளே அவ்வளவு பாதிப்புகள், அவ்வளோ வலியை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் முன்னாடி பார்த்தா மாதிரியா இப்போ இருக்கிறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பிரச்சனைகளே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கும் மனசு இருக்குது, உங்களுக்கும் வலிகள் இருக்குது இல்லையா? அந்த வலி எல்லாமே உங்கள் முகத்துலேயும் உங்கள் உடம்புலையும் தான் காமிச்சிருக்கோம். அதனால் நிறைய இடங்களில் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ எல்லாம் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார். உடல் ரீதியான பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறார், தொழில் வளர்ச்சியை கொடுக்குறார், கல்வி நல்ல அமைப்பில் கொடுக்குறார், திருமண யோகத்தை கொடுக்குறார். இதை எல்லாத்தையும் நவம்பர் 28க்குள்ளே நீங்கள் செஞ்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எதெல்லாம் முடிவு பண்ணிங்களோ செய்யலாங்க. தைரியமாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். யார் முன்னாடியெல்லாம் விழுந்தீங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் எந்திரிச்சு நின்றுடுவீங்க. எத்தனையோ பேர் உங்களை ஒரு ஆளாக கூட நினச்சிருக்க மாட்டாங்க. உங்களோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் ஆட்டம் போட்டவங்களாம் இருக்காங்க. ஏன்னா எப்படிப்பட்ட வேல்யூவான ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கோல்டு மாதிரி அவங்க அவ்வளோ வேல்யூ. ஆனால் அதுவே அந்த தங்கமே ஒரு குப்பையில் இருக்கும் பொழுது அது வந்து மதிப்பு இல்லாமல் இருந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை இந்த பிரச்சனையில் மதிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உங்களை எந்த இடத்துல இறைவன் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சாணி கும்பலை நிறுத்துறாரு. இப்போ உங்களோட மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட அவங்க வந்து நிற்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல தெளிவான விளக்கத்தோடு படிப்பாங்க. புரிதல் இருக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். சில விஷயங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் நிதானமாக கோவப்படாமல் இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக தாங்க இருந்துச்சு. அதுங்களும் சின்ன பிள்ளைங்க இல்லையா? ஆனால் அனுபவிச்சுதுங்க. தனுசு ராசி சின்ன பிள்ளைங்க கூட கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அதனால் அவங்களுக்கும் சில விஷயங்கள் அவங்களுக்கு கோவம் வர மாதிரி தான் இருந்துச்சு. உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுலே எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் இது. இதில் எல்லாமே சரியாக அமைஞ்சு உங்களுக்கு வாழ்க்கை நல்ல ட்ராக் போயிட்டுருக்குன்னா அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சி மாறினாலும் கிரகம் நேர்கொண்டு சென்றாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியால் பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. வரக்கூடிய காலங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இந்த சனி பெயர்ச்சி இருக்குது. சனி வக்கர பெயர்ச்சி இருக்குது. அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெளிவாக சிந்தனையோடு செயல்படுத்தும் பொழுது முறையான அமைப்பு ஏற்படுங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார்.